அருண் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டில் சீதா அமைதியாக உட்காந்துருக்கதை பார்த்த உடனே அருண் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது மட்டும் இல்லாமல் சீதாவை அடிக்கவும் போய்ட்றாங்க. சீதா பயந்தபடி நிற்க, உன்னை இவ்வளோ சாதாரணமாக விட்டுறக்கூடாது. என்னை ஏமாற்றிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனவ தானே நீ? எனக்காக வேண்டிக்கிறேன்னு கோவிலுக்கு போனேன். சந்தேகப்பட்டு தான் நானும் உன் பின்னால் வந்தேன். என்னை ஏமாற்றி அங்கேருந்து அனுப்பிட்டல நீயும் குடும்பமும் சேர்ந்து. இனி உன்னையும் குடும்பத்தையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னையெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பதிலாக உன்னை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாதாண்டி நீ எல்லாம் திறந்தவும் செய்வேன்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே போயிட்டு பெரிய பெல்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க. பார்த்த உடனே சீதா பயந்து நடுங்கியபடி நிற்கவும் செய்கிறாங்க. அப்போதான் இங்கே என்னெல்லாம் நீ என்கிட்ட பொய் சொன்னியோ அதை ஒவ்வொரு பொய்க்கும் நீ அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு என் கூட நீ நல்ல மனைவியாக தான் இருந்த. இன்னைக்கு எங்கள் அம்மா என்னை விட்டு போனதுக்கு காரணமாக அந்த முத்து இருந்தானோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த முத்து, அந்த மீனா, உங்கள் அம்மா, உன் தம்பின்னு இப்படி எல்லாரையும் நான் வெறுக்க ஆரம்பித்தேன். ஆமாம் சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முதல்ல நீ யார்? அவனுக்கு நீ அக்காவாக இருக்கலாம். ஆனால் நீ எனக்கு இன்றைக்கி மனைவி. நான் சொல்கிறத கேட்டு தானே நீ இந்த வீட்டில் இருந்திருக்கணும். அப்போ நீ சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போனதுக்கு ஒரு அடி, என்கிட்ட பொய் சொல்ல போனதுக்கு ஒரு அடி, உங்கள் அம்மா என்கிட்ட பொய் சொன்னதுக்கும் ஒரு அடி. அது மட்டும் இல்லை, நீ என்னையை மதிக்காமல் உங்கள் அக்கா மாமான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கல்யாணத்துக்கு நீ அவங்க கூட துணையா நின்னல, அதுக்கும் ஒரு அடி. எல்லார் மத்தியிலையும் நான் அவமானப்படுத்தினேன்ல, அதுக்கும் ஒரு அடி. பத்தாத்துக்கும் தம்பி சத்யாவை நம்பி ஒரு வேலை வாங்கி கொடுத்தனே, இனி அவர் பார்க்கும்போதெல்லாம் என்னை அவமானப்படுத்துவாரல, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி. இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அடியாக நான் கொடுப்பேனா, நீ வாங்கிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் அடிக்க போகும்போது தான் அதை பார்த்துட்டு சீதா பயந்தேப்படி நிற்க முத்துவும் மீனாவும் வந்து நின்னுறாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே பாட்டி வந்து முத்துவை பார்த்து சொல்கிற விஷயம் இது மட்டும்தான். இங்கே பாருடா முத்து, சீதா சந்தோஷமாக இல்லை. அவள் சந்தோஷத்தை அவள் புருஷன் கெடுத்துட்டே இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் கிடைச்சே ஆகணும். சீதாவோட அருமை அவள் பக்கத்தில் இருக்கும்போது தெரியாது. அதனால் நீ என்ன பண்ணுவியே தெரியாது. சீதாவை அவன் கூட இருக்க விடாத. அவன் என்னெல்லாம் பாடுபடுத்திகிட்டு இருக்கான்னு தெரியலை. நிச்சயமாக இதுக்கப்புறம் அவளுக்கும் சீதாவுக்கும் பெரிய பிரச்சனை வரும். நீ தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு அப்போ தான் சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டி. பாட்டி சொன்னதை கேட்டுட்டு தான் எங்கள் முத்துவ மீனாவுமே வந்து நிற்கிறாங்க. முத்து மீனா இவங்களை பார்த்ததும், ஓ இப்போது இவளை காப்பாற்றுறதுக்கு நீயும் இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் அடிக்க போகும்போதான் மீனா பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. அக்கா விடுக்கா அப்படின்னு அங்கே சீதா சொல்லும்போது, விடுறே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உன்னை அடிக்கிறதுக்காக வரான். அப்போ இத்தனை நாள் இந்த வீட்டில் நீ அடி வாங்கித்தான் கிடந்தியா சீதா அப்படின்னு கேட்குறாங்க. சீதா சொன்னதை கேட்ட உடனே, அதாவது மீனா சொன்னதை கேட்டதுமே சீதா உடஞ்சி போய் அழுக ஆரம்பிக்க, முத்து இதை பார்த்த உடனே, பாருடா உன்னால் அந்த பிள்ளை எப்படி அழுகுதுன்னு பாருடா. அவளை நான் என் தங்கச்சி மாதிரி, அதுக்கும் மேலே நான் ஒரு பார்வை நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இன்னைக்கு உன்னை கட்டி கொடுத்து அவள் கஷ்டப்படுற அளவுக்கு இப்போ நாங்களே கொண்டு வந்து விட்டுட்டோமே நினைக்கும் போது தான் எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகும் செய்கிறாங்க. முத்துவுக்கும் கண்ணெல்லாம் கண்ணீர் வரதான் செய்து. மாமா விடுங்க மாமான்னு சொல்லும் போது, அது என்ன கட்டின பொண்டாட்டியை விட பொண்டாட்டி தங்கச்சிக்கு மேலே இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறேன்னு சொல்ல, அருண் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு வேகமாக கத்துறாங்க எங்கள் மீனாவும். என்ன உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே பல்லான்னு ஒரு அறை இங்கே சீதாவும் இங்கே அறையவும் செய்கிறாங்க. அறையை வாங்கிட்டு அருண் நிற்க மீனாவும் முத்துவும் பார்த்தபடியே நிற்கிறாங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நீ என்ன வேணாலும் பேசுவேன், அதை கேட்டுட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியாக போகிறதுக்கு நான் ஒன்றும் உனக்கு அடிமையாக இந்த வீட்டில் இல்லைங்க. இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் உங்கள் அம்மா ஏன் மேலே வச்சுருந்த பாசம் மட்டும்தான். திடீர்னு அப்படியே அவங்க உன்னை விட்டுட்டு போனதுனால தான் நீயும் இப்படி மாறிட்ட. அதே மாதிரி தான் அவங்க உன்னை விட்டுட்டு போனதுனால தான், அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இவ்வளோ நாள் இருந்தேன். இதுக்கு மேலே உன் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. நீ பண்ணுற டார்ச்சல் என்னால் பொறுத்துக்கிட்டு வாழ முடியாது. அப்படியே நான் இருந்தேனா அன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை தான் எனக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. இதை கேட்டோடனே முத்து, என்ன சீதா உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீ எதுக்காக நீயும் அந்த மாதிரி உயிரை விடணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை மாமா, அன்னைக்கு அவங்க அம்மா உயிரை விட்டதுக்கு காரணமே இவ தானே. டென்ஷன் எல்லாத்துலேயும் டென்ஷன். இப்படிப்பட்ட வேலையில் டென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு தானே போய் சேர்ந்தீங்க. அந்த டென்ஷனை எப்படி காட்டுறது, யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அத்தைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டென்ஷனை நீங்கள் காட்டினீங்க. அவங்க எவ்வளோ மனசோடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? அப்போ தான் என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வந்தாங்க. மனசோடைஞ்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட்டும் நடந்தது. எத்தனை தடவை நான் இதை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் ஒரு தடவை இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் என் மாமா தான் சொல்லிட்டு பிடிக்கலன்றதுக்காக அவர் மேலே எல்லா பழையும் போட்டீங்க. செல்வானா கிட்டே இந்த 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கினீங்க மனசாட்சி இல்லாமல்.
எவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு நான் சொன்னதை கேட்காம காது கொடுத்து கேட்காம என்னை அடிச்சிங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன், தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் பொறுத்துப்பேன், அமைதியாக இருப்பேன் மட்டும் நினைக்க வேண்டாம். இத்தனை நாளாக உங்கள் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய்ன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்களே. புருஷன் பொண்டாட்டி மேலே வைக்கிற நம்பிக்கை தான் முதல் மூலத்தனம். ஆனால் அதுவே இங்கே இல்லைன்றப்போ நீ எந்த நம்பிக்கையில் உங்கள் கூட என்னை வாழ சொல்கிறீங்க? தனியாக வாழ்ந்தாலும் நான் சந்தோஷமாக வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சீதா அந்த வீட்டை விட்டு கிளம்ப போது அங்கே அருண் வந்துட்டு, ஏய் என்னை விட்டுட்டு நீ தனியாக போயிடுவியான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது, அருண் ஏங்க இப்படி நடந்துக்கிறாருன்னு மீனா முத்துவை பார்த்து சொல்ல, முத்துவும் எனக்கும் அதான் புரியலை மீனா, ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, அருணாவே இல்லை, அதுதான் உண்மை. சீதா அருணை விட்டு வெளியே வந்தாதான் அவனுக்குள்ள கொஞ்சமாவது புத்தி வரும். நீ வா சீதா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிட்டு கிளம்பும்போது அருண் கையை வெட்டி பண்ண சொல்லி மிரட்டவும் செய்கிறாரு. நீ இங்கேருந்து கிளம்பி போன நானே என்னை வெட்டி பண்ண சொல்லிட்டு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கதை பார்த்த உடனேயே எங்கள் சீதா பதறி போகிறாங்க. மாமா அப்படின்னு பதறி போக இதை பார்த்துட்டு இருக்க மீனாவும் என்னங்க இதெல்லாம்னு சொல்லும்போது அருண் கத்தியை கீழே போடுங்க அப்படின்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. என்னால் முடியாது, சீதாவை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவியா? நான் தனியாக நிற்கணும், அதானே உன்னோட ஆசை. அதுக்காக தானே சீதாவை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் அம்மாவை என்கிட்டேருந்து பிரித்த மாதிரி இப்போ என் சீதாவை என்கிட்டேருந்து பிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கத்துறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க முத்து, உனக்கு இப்போ எதுவுமே நிலையாக யோசிக்கிற மனநிலைமையில் நீ இல்லை, கொஞ்சம் அமைதியாக இரு. சீதாவை நீ இப்படியே எத்தனை நாளைக்கு அடித்து துன்புறுத்திட்டு இருப்ப? சீதா இந்த வீட்டுக்கு வாழ தானே வந்திருக்கா, உன்கிட்ட அடி வாங்கிட்டு சாகணுன்றதுக்காக வரலேன்னு சொல்ல, இப்போ நீ மட்டும் சீதாவை விட்டுட்டு போகல, அடுத்து இந்த வீட்டில் நான் பொணமாக தான் கிடப்பேன்னு அருண் மிரட்டும் போது சீதாவால் அதை ஏற்றுக்க முடியல. அருண் அப்படின்னு பக்கத்தில் போகும்போது சீதா கையில் படக்குன்னு வெட்டி விட்டுறாங்க அருண் வெட்டிட்டு அப்படியே கத்தியை கையில் வச்ச மாதிரி சிரிச்சுட்டு நிற்க வலியால் துடிச்சிட்டு நிற்கிறாங்க எங்கள் சீதாவும். உடனே இதை பார்த்துட்டு இருக்க முடியாத முத்து, இதுக்கு மேலே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வச்சிருக்கதா மீனா ரொம்ப பெரிய தப்பு. முக்கியமாக இவனுக்கு தேவை ட்ரீட்மெண்ட் தான். இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அருணுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் முக்கியமாக குணப்படுத்தணும்னு சொல்லி இங்கே உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி மனநல ஹாஸ்பிட்டலில் இவரை அட்மிட் பண்ணுறதுக்கு முத்துவே வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க. அருண் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்துக்கவும் செய்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை சீதா, நீ நல்லா ஆயிடுவா அப்படின்னு கூட இருந்து மீனாவும் முத்துவும் பார்த்துக்க சந்திரா அழுதுட்ருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சீதா கேட்டன்றதுக்காக அவசரப்பட்டு அவளுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் பேசின முத்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னு கேட்டால், அதாவது அந்த அருணுக்கு வந்துட்டு இப்போ அப்பன்னு இல்லை, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கு பிறகுலேருந்து தான் அவனுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கேன். அது தெரியாமல் தான் அவங்க அம்மாவும் இத்தனை நாளாக இருந்திருக்காங்க. அதனுடைய கோபம், அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்கக்கிட்ட அடிக்கடி டென்ஷன் ஆகி கத்துறது பேசுகிறது எல்லாமே. அந்த டென்ஷன் கோவம் எல்லாமே அவனுக்கு எதிராக நின்று இங்கே உங்கள் மேலே வரவும் செஞ்சுருக்கேன். முத்துன்னு முத்துவை மட்டுமே பற்றி கோவத்தை வந்துட்டு அவங்க காட்டிகிட்டே இருக்கான். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கவும் செய்துன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. முத்து இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. டாக்டர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நாங்கள் குணப்படுத்திடலாம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க டாக்டரும். முத்து இந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்லும் போது சீதாவுக்கே அப்போ தான் உண்மை தெரிய வருது. மாமா, ஆமாம் மாமா, ஒரு நாள் அவருடைய ட்ரீட்மெண்ட் சின்ன வயசில் எடுத்ததுக்கான ஒரு ஃபைலை தான் நான் பார்த்தேன் மாமா. அப்போ கூட அதை நான் பார்க்க விடாமல் வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு கூட அதை நான் பார்க்க ட்ரை பண்ணலை. ஒருவேளை அதுவாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சீதா, நீ கவலைப்படாத, நிச்சயமாக அருணுக்கு சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீதா மன கவலையில் தான் இருக்காங்க. அருணுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருந்ததே இங்கே அவங்க அம்மாவுக்கும் தெரியலை. அதே போல் அவங்க அம்மா இறப்புக்கும் அருண் தான் காரணமாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களை இன்னுமே மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னுமே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆக்கவும் செஞ்சுருக்கு. இப்போ சரியான ட்ரீட்மெண்ட்டில் தான் அருண் இருக்கவும் செய்கிறாங்க. சீதாவும் அவர் எப்படியும் திரும்பி வந்துடுவார், திரும்பி தன்னுடைய அருணாக மாறி வந்துடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே சீதா இருக்கவும் செய்கிறாங்க.